சார் வாங்க சார், வாங்க. பாருங்க சார், ஒருத்தரும் இங்க இல்ல. எல்லாரும் மேல பாட்டு பாடி ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. வாங்க விஸ்வா, மேல போய் பார்ப்போம். வாங்க. வாங்க மேடம். வாங்க சார். என்ன துளசி இதெல்லாம்? இல்ல சார். இல்ல துளசி, இதெல்லாம் தப்பு. நான் கூட உங்களை என்னமோன்னு நினைச்சேன். ஆனா நீங்க இப்படி பண்ணலாமா? இல்ல சார், அது வந்து நிறுத்துமா. கஸ்தூரியோட சந்தோஷத்துக்காக வளகாப்பு நடத்துறோம் வாங்கன்னு சொன்னா நானும் என் ஒய்ஃபும் சந்தோஷமா வந்திருப்போமே. எங்ககிட்ட சொல்லாம நீ வளகாப்பு நடத்துறது ரொம்ப தப்பு துளசி. கஸ்தூரி நம்ம கம்பெனியோட ஸ்டாஃப். எங்கிட்ட நீ முன்கூட்டியே சொல்லியிருந்தேன்னா இந்த ஃபங்க்ஷனை இன்னும் கிராண்டா செலிப்ரேட் பண்ணிருக்கலாமே. ஓமா, இப்படி பண்ணிட்டியம்மா. அப்போ நீங்க சீரியஸா கோவப்படலையா சார்? இல்ல துளசி, சும்மா ஃபன்னுக்காகத்தான் கோவப்பட்ட மாதிரி நடிச்சேன். ஆனா விஷயத்தை கேள்விப்பட்டதும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுமா. எனக்கு கஸ்தூரிய வாழ்த்தணும்னு தோணுச்சு. நான் அதான் என் ஒய்ஃபையும் கூட்டிட்டு உடனே வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம் சார். வாங்க சார், கஸ்தூரி அக்காக்கு சாங்கியம் பண்ணுங்க. வாங்க. வணக்கம் சார். வாங்க மேடம். வணக்கம். வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். போங்க போங்க சார். உட்காருமா, உட்காரு. நலங்கு வைங்க. வளையல் போட்டு விடுங்க. இது வேண்டாம். கையை காட்டுமா. சாப்பிடுமா. சந்தோஷமா? நீங்க போங்க. சரிம்மா. தேங்க்யூ சார். சார், அவங்கதான் என்னோட அப்பா அம்மா. ஓ, வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். துளசி அருமையான பொண்ணுமா. அவ இந்த அளவுக்கு பொறுப்பா அன்பா இருக்கானா அதுக்கான ஃபுல் கிரெடிட்டும் உங்க 2 பேர் தான் போய் சேரும். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு நிமிஷம், இப்போ வந்துடுறேன். ஓகே சார்.
மேடம் ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன். என்ன விஸ்வா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன சார் நீங்க? நானும் நீங்க வந்த வேகத்தை பார்த்து எல்லாரும் திட்டுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா நீங்க கோல்டு வடையில பிரசன்ட் பண்றீங்க. விஸ்வா, உன்னோட கோபம் நியாயமானதுதான். நீ நம்ம ஆபீஸ் நன்மைக்காக யோசிக்கிற. நான் அப்படி இல்லை. நம்ம ஆபீஸோட நன்மைக்கு மட்டும் இல்லாம நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸோட நன்மையும் சேர்த்து தான் நான் யோசிக்கிறேன். ஆனாலும் உன்ன மாதிரி வேலையில சின்சியரா இருக்கிற ஒரு ஒர்க்கரை பார்க்க முடியாது விஸ்வா. உன்னோட சின்சியாரிட்டியை நான் மதிக்கிறேன். உன்ன மாதிரி ஒருத்தர் என் கம்பெனில வேலை பார்க்கறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். தேங்க்யூ சார். சார் சொல்லுமா. ம். ஓ தேங்க்யூ. விஸ்வா சார். நீ எடுத்துக்க. ஓகே சார். எடுத்துக்க. விஸ்வா, ஒரு பொண்ணுக்கு காதலும் கல்யாண வாழ்க்கையும் சந்தோஷமா அமையிறது முக்கியம். ஆனா அது எல்லாருக்கும் கிடைச்சிறது இல்ல. கிடைச்ச சில பேருக்கு நிலைச்சதும் இல்ல. அந்த லிஸ்ட்ல துளசியும் ஒண்ணு. ஒரு பொண்ணை பார்த்தாலே அவங்க யாரு, எப்படிப்பட்டவங்க, அவங்க குணம் என்னன்னு தெரிஞ்சிடும். அப்படி இருக்கும்போது எந்த விதத்திலையும் குறை சொல்ல முடியாத துளசியோட இந்த முகத்தை மறந்துட்டு எப்படி டைவர்ஸ் பண்ண இவங்க ஹஸ்பண்டுக்கு மனசு வந்துச்சுன்னே தெரியல. எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு பொண்ணை ஒருத்தன் விட்டுட்டு போயிருக்கானா கண்டிப்பா அவன் மனநிலை பாதிக்கப்பட்டவனா தான் இருப்பான். விஸ்வா பாத்து பாத்துப்பா. ஓகே சார், நீங்க பேசிட்டு இருங்க. ஓகேமா. ஓகே விஸ்வா, நானும் கிளம்புறேன். நீ கூடவே இருந்து ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதும் எல்லாரையும் சேஃபா அனுப்பி வச்சுட்டு அப்புறமா போ. ஓகே சார். ஓகே. யா ஷூர். ஓகே பை. வரேன். சரி, டைம் ஆகுது. அப்ப நாங்க கிளம்பட்டுமா? ஓகே சார். வரோம். நன்றி சார். மா, நம்ம கிளம்பலாமா? சரி வா போலாம். போலாங்க. நாங்க கிளம்புறோம். வாங்க எல்லாரும் போயிட்டு வரோம். ஓகே சார். வரோம். வாங்க சார். வரமா? வாங்க சார். அப்போ வரோம், நாங்க வாங்க. வரோங்க. ஓகே சார். போயிட்டு வாங்க சார். வாங்க மேடம். வரோங்க. வாங்க. ஓகே மேடம். விஸ்வா சார். நாங்க கிளம்புறப்பா. யா. நான் சொன்ன மாதிரி எல்லாரையும் அனுப்பி Sure, வச்சுட்டு sir. அதுக்கப்புறமா நீ Okay. கிளம்பு. நான் ஓகேவா? பார்த்துக்கிறேன். நாங்க வரோம். வாங்க. வாமா. வாங்க மேடம். வா. சரிம்மா, நீங்க 2 பேரும் கிளம்புங்க. டைம் ஆயிடுச்சு. ஏன்? நாங்களும் தான் கிளம்ப போறோம். இது எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பணும். அது வரைக்கும் நீ இருக்க வேண்டாம். வாயும் வயிறுமா வேற இருக்க. நேரத்துல வீட்டுக்கு போய் சீக்கிரமா தூங்கு. சரிம்மா. என் மனைவிக்கு என்னால கொடுக்க முடியாத சந்தோஷத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க. உங்க அப்பா அம்மா, எங்க அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து நீங்க பண்ணி கொண்டு வந்த பலகாரம், அவங்க ஆசீர்வாதம், இது எல்லாமே எங்களோட மனசுல எப்பவும் இருக்கும். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. ஐயோ, என்னண்ணா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. அது பெரிய வார்த்தை இல்ல துளசி, உண்மையான வார்த்தை, மனசுல இருந்து வருது.
என்னக்கா நீங்களுமா? இல்ல துளசி, நான் கனவுல கூட நடக்காதான்னு ஏங்கின இந்த வழக்காப்ப நீ நடத்தி வச்சிட்ட. ரொம்ப சந்தோஷமா. இதுக்கு கைமாறா என்ன பண்ண போறேன்னே தெரியல துளசி. அக்கா, நீங்க என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே நானும் அக்கா மாதிரி தான்னு என் கையை பிடிச்சிட்டு சாப்பிட கூட்டிட்டு போனீங்கல்ல, அப்போல இருந்தே நீங்க எனக்கு அக்கா தான். அக்காவுக்கு இந்த தங்கச்சி பண்ணது கடமை. அதுக்கு கைமாறெல்லாம் எதுவும் செய்ய தேவையில்ல. சந்தோஷமா வீட்டுக்கு போங்க. போங்க. வரேம்மா, சரி வரேன். பார்த்து போயிட்டு வாங்க. வரேன் சார். வரேன் போயிட்டு வரேன் மேடம். சார், இவர் என்னோட ஹஸ்பண்ட். ஹாய். ஹலோ சார். ஓகே சார், நாங்க கிளம்புறோம். வாங்க, போயிட்டு வாங்க. பாய். போலாங்க. ம். துளசி இதெல்லாம் எடுத்துலாமா? ம். என்னங்க வாங்க. ஓகே, வீட்டுக்கு போயிட்டீங்களா? சரி சரி. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோட தூங்குன கஸ்தூரி அக்கா இன்னைக்கு நிம்மதியா தூங்குவாங்க. இதோ அவ்வளவுதான், 5 மினிட்ஸ்ல கிளம்ப போறோம். சரி தேவி, பாய். என்னாச்சுமா? என்ன சிவகாமி, இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த? ஏன் இப்போ ஒரு மாதிரி இருக்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் என் முகம்லாம் வாடி போயிருக்கு. ஒரு அம்மாவா உனக்கு இப்படி ஒரு வழக்காப்ப நடத்தி பார்க்கணும்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா? ஆனா அந்த ஆசை பொண்ணுக்கு வளகாப்பு பண்ணி பார்க்கணுங்கிறது எல்லா அம்மாக்கும் இருக்கிற ஆசை தானே. அது அது இந்த அம்மாவுக்கு கிடைக்காத துளசி. ஆமாம்மா, எங்களுக்கும் உனக்கு வளகாப்பு நடத்தணும், எங்களோட பேர குழந்தைய தூக்கி கொஞ்சணும்னு ஆசை இருக்காதா? அப்பா, இல்லம்மா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீ கல்யாணம் ஆகி சந்தோஷமா இருப்பேன்னு நாங்க நினைச்சோம். ஆனா உன் வாழ்க்கை இப்படி புரியாத புதிரா மாறும்னு நாங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலாமா? அப்பா, எல்லாம் முடிஞ்சு போன விஷயம். இனிமே இத பத்தி பேசியோ இல்ல கவலைப்பட்டோ ஒண்ணுமே ஆக போறதில்ல. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அடுத்த வாரம் எங்களுக்கு ஃபேமிலி கோர்ட்ல கவுன்சிலிங் இருக்கு. அதை அட்டென்ட் பண்ணா எல்லாமே முடிஞ்சிரும். தயவு செஞ்சு இனிமே இத பத்தி பேசாதீங்கப்பா. இல்லம்மா, நான் என்ன சொல்றேன்னா, இல்லப்பா, முடிஞ்சது முடிஞ்சதுதான். இத பத்தி பேசாதீங்க ப்ளீஸ்.
துளசி, ம்? ஏதோ கொரியர் லெட்டர் மாதிரி இருக்கு. ஆமாம்மா, கொரியர் தான். நீ கதவை தர, நான் என்னன்னு பாக்குறேன். ஆ. ம்? என்ன துளசி, என்ன லெட்டர் இது? உள்ளவாம்மா சொல்றேன். இந்த இப்ப சொல்லு துளசி, கொரியர்ல என்ன லெட்டர் வந்திருக்கு? எங்க இருந்து வந்திருக்கு? ஒன்றும் இல்லைம்மா, அடுத்த வாரம் ஃபேமிலி கோர்ட்ல கவுன்சிலிங் இருக்கு போகணும்னு சொன்னேன்ல. ஆமா. கவுன்சிலிங் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணி கோர்ட்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு. இப்ப எதுக்கு ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணி முகத்தை இப்படி வச்சிருக்கீங்க? என்ன, உங்களுக்கு இது என்ன தெரியாத ஒண்ணா? எல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சது தானே. தெரிஞ்சும் எதுக்கு இப்படி அடிக்கடி ஃபீல் பண்றீங்க? துளசி, எப்படிமா நாங்க ஃபீல் பண்ணாம இருக்க முடியும்? டிவோர்ஸுக்கு நிக்கிற நீயும் விஸ்வாவும் எங்களுடைய பிள்ளைங்க. உங்களோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு நாங்க நினைச்சோம். ஆனா இப்ப டிவோர்ஸ் வரைக்கும் படிச்சு எப்படிமா நாங்க கஷ்டப்படாம இருக்க முடியும்? நீ வாழ்க்கையில எந்த கஷ்டமும் படக்கூடாது. உனக்கு பிடிச்சதோட நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு தான் நாங்க எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்ணாம இருந்தோம். ஆனா பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழாம இப்படி பாதியிலே முடிச்சுட்டு வந்து நிக்கும் போது வலிக்குதுமா, மனசு வலிக்குது. எங்களோட வலியை புரிஞ்சுக்காம கவுன்சிலிங் டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு ரொம்ப கேஷுவலா சொல்றேன். இப்பதான் வயிறு நிறைய ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணு மனசார வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணிட்டு வரும். ஆனா இப்படி என் பொண்ணோட வாழ்க்கை அந்தரத்துல அல்லாடிட்டு இருக்கே. இத பார்த்தா ஒரு தாயா என்னோட மனசு என்ன பாடுபடும்னு கொஞ்சம் நினைச்சு பாரு துளசி. எங்களுக்காகவாவது உன்னோட முடிவை கொஞ்சம் மாத்திக்க கூடாதா?